பாமக நிறுவனர் ராமதாஸின் வழக்கை நிராகரிக்க கோரி கட்சியின் தலைவர் அன்புமணி மனு தாக்கல் செய்துள்ளார். 87 வயதாகிவிட்டதால் கட்சியின் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் ராமதாஸ் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ராமதாஸை சிலர் தவறாக வழி நடத்துவதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அன்புமணி. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, அன்புமணி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லுங்க. அதாவது பாமகவுடைய கட்சியுடைய பெயர், சின்னம் ஆகியவற்றை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் பாமகவின் தலைவராக தானே தொடர்ந்து நீடிப்பதாக ராமதாஸ் சென்னை மாநகர உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஏற்கனவே இதற்கு முன்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் வரை இந்த வழக்கு சென்று பிறகு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அன்புமணி தரப்பில் இன்று 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஒன்று, ராமதாஸ் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் மனுவும், இன்னொன்று கூடுதலாக ஒரு மனுவையும் தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுக்களில் ராமதாஸுக்கு வயது 87 வயது ஆகிவிட்டது என்றும் வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் அவரால் நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார். இதை சிலர் தவறாக பயன்படுத்தி ராமதாஸை வழிநடத்துகிறார்கள். சில தனிநபர்கள் பாமக கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர். ராமதாஸ் தலைவர் என்று அறிவித்துக் கொண்டது பாமகவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டதல்ல. நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமக கட்சியில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் மட்டுமே அவர் மேற்கொள்ள முடியும். ஆனால் அவர் தன்னை தானே தலைவர் என்று அறிவித்துள்ளார். அவ்வாறு அறிவிப்பது அவருக்கு அதிகாரம் இல்லை. அது மட்டுமல்லாமல் பொதுக்குழு செயற்குழு அனைத்தும் அவருக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை. முழுக்கும் பொதுக்குழு செயற்குழு என்னை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். நான் தான் தொடர்ந்து தலைவராக இருந்து வருகிறேன். எனவே பாமகவுடைய பொதுக்குழு தான் அதிகபட்ச அதிகாரம் உள்ளது. எனவே ராமதாஸுக்கு வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல, அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் தன்னைத்தானே தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்துக் கொண்டிருப்பது விதிகளை திருத்தி அவர் இது போன்ற நடவடிக்கை ஈடுபட்டுள்ளார். இதனை தேர்தல் ஆணையத்துக்கும் அவர் தெரியப்படுத்தவில்லை. எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் புதிதாக மனு ஒன்றையும் அன்புமணி தாக்கல் செய்த மனுவில் தான் விதிகளுக்கு உட்பட்டு தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றும் பொதுக்குழு தன்னை அங்கீகரித்துள்ளது என்றும், எனவே எனக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்துள்ள வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ஒரு இணைப்பு மனு ஒன்றையும் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுக்களை இன்று விசாரணை கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை நாளை மறுதினம் தள்ளி வைத்துள்ளனர். மீண்டும் இந்த வழக்கு நாளை மறுதினம் வரும் பொழுது ராமதாஸ் தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வேதவள்ளி, ராமதாஸ் வழக்கை நிராகரிக்க கோரிதான் அன்புமணி மனு தாக்கல் செய்திருக்கிறார். ராமதாஸ் தொடுத்த வழக்குல என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தன? ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்றும், ஏனென்றால் கடந்த 2025ஆம் ஆண்டோடு அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டது. அதன் பிறகு அவர் தொடர்ந்து அவர் தலைவராக நீடிக்க முடியாது என்றும், ஆனால் அவர் தொடர்ந்து தன்னை தலைவர் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் அவ்வாறு தலைவராக செயல்பட முடியாது. நிறுவனர் என்ற முறையில் இந்த கட்சியுடைய அதிகாரங்கள் அனைத்தும் தனக்கு மேற்கொள்ள அதிகாரம் உள்ளது என்றும், எனவே தொடர்ந்து தானே தலைவராக நீடிப்பதாகவும், அன்புமணி தலைவர் அல்ல என்றும், அவர் அடிப்படை உறுப்பினர் கிடையாது என்றும் தெரிவித்து அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இன்னொரு மனுவும் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். இன்னொரு மனுவில் தேர்தல் ஆணையத்தில் அங்கு அனுப்பிய கடிதம் அன்புமணி வீட்டுக்கு முகவரிக்கு சென்று விட்டதாகவும், சின்னம் தொடர்பான ஒதுக்கீடு தொடர்பான கடிதம் அங்கு சென்றிருக்கிறது. எனவே அதை அந்த முகவரியை மாற்றி தனக்கே அனுப்ப வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டிருந்தார். அதுவரை கட்சியின் கொடி, பெயர், சின்னம் ஆகியவற்றை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று அந்த மனு தாக்கல் தெரிவித்திருந்தார். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.